அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/2/2026 சனிக்கிழமை, பூராடம் நட்சத்திரம். அதிர்ஷ்டக்காரனாக இருக்க வேண்டும் என்றுதான் அனைவருக்குமே ஆவல் அதிகம். ஆனால் அது அனைவருக்கும் சாத்தியப்படுகின்றதா? இல்லை. வெகு சிலருக்கு அது சாத்தியமாகிறது. இதில் ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், அவர்கள் மிகவும் முயற்சி செய்யாமலேயே, கடுமையான உழைப்பை தராமலேயே அந்த நிலையை அடைகின்றார்கள். இங்குதான் விதியை நாம் நம்ப வேண்டி இருக்கிறது. திறமை இருக்கிறது, கடுமையான முயற்சி இருக்கிறது, பொறுமையாக பலகாலம் உழைக்கின்றார், ஆனால் வரவில்லை. தகுதியானவராக இருந்தும் உரிய இடம் பெறவில்லை. ஆனால் முயற்சி இவரும் செய்கிறார், ஆனால் ஓரளவு செய்கிறார். சும்மா இருக்கவில்லை, வேலை செய்கிறார். ஆனால் இவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது, விதி ஒத்துழைக்கிறது. அது யாருக்கு ஒத்துழைக்கும்? எது போன்ற அமைப்பு இருந்தால் நிச்சயம் ஒத்துழைக்கும்? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வோம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி 5 அல்லது 9க்கு உடையவர் நட்சத்திரம் பெற்று 4, 7, 10 என்று சொல்லப்பட்ட கேந்திரங்களில் இருந்தால், பாவிகள் பார்க்காமல் இருந்தால் அதிர்ஷ்டக்காரன், சந்தேகமே இல்லை. அவனுக்கு அது போன்ற அமைப்புகள் வந்து அமையும். அதே நேரத்தில் பாவிகள் பார்க்கவில்லை, சுபர்கள் பார்த்தால் பூரண அதிர்ஷ்டக்காரன். ஆக எந்த ஒரு நபர் நல்ல அதிர்ஷ்டக்காரனாக இருக்கின்றானோ அவருக்கு 5, 9 நட்சத்திரம் அந்த இடம் சிறப்பு பெற்று, லக்னாதிபதி கேந்திரங்கள் என்று சொன்னால் உழைப்பு, என்னதான் இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி செல்லுபடி ஆகிறதா இல்லையா என்பதை விதி தீர்மானிக்கும், நாம் அல்ல. இத்தனையும் இருந்தால், பாவர்கள் பார்க்காமல் இருந்தால் அதிர்ஷ்டக்காரன், சுபர்கள் பார்த்தால், அதுவும் குரு பார்த்தால் பூரண அதிர்ஷ்டக்காரன். இந்த நிலை, இந்த கணக்கு தப்பவே தப்பாது. உங்களுக்கு தெரிந்த ஜாதகங்களில் யாருக்கேனும் ஒருவருக்கு இப்படி இருந்தால் எழுதி வைத்து கொள்ளுங்கள். அவர் சிறப்பாக, வெகு சிறப்பாக வருவார். அன்பர்களே, இதனுடைய தாற்பயம் என்ன என்று சொன்னால், விதி வலியது. விதி மதி 2 சொல்கிறோம். விதி வழி மதி போகும். மதி விதியின் துணையோடு சேர்ந்து அதன் பின் செல்லும். என்ன இருந்தாலும் விதியின் பங்கு தான் முதல் பங்கு. இந்த ஒரு விஷயத்திற்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை என்பதை ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. அப்படி சொல்லப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை இன்று உங்களிடம் சொன்னேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேசராசி அன்பர்களே, புகழ் உண்டு. உங்களை மிக சிறந்தவராக ஒரு கூட்டம் இன்று கருதும், நம்பும். இதற்கு காரணமாக இருப்பது உங்கள் பேச்சும் உங்கள் செயலும். ரிஷபராசி அன்பர்களே, ஒரு பயம் மனதை கவ்வும்.
சில மணி துளிகளில் அது காணாமல் போகும். பீதி உண்டு பீடை இல்லை என்று சொல்வார்கள். பயம் ஏற்படும், ஆனால் தானே நிவர்த்தியும் ஆகும். இது போன்ற ஒரு நிலையை தோற்றுவிக்கும் நாள் இந்த நாள். மிதுன ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை திறம்பட இன்று நீங்கள் செய்து முடிப்பீர்கள். இதனால் புகழ் உண்டு. கடகராசி அன்பர்களே, சில நேரங்களில் நமக்கு ஏற்படும் கஷ்டங்கள் நம்மளை முன்னுக்கு கொண்டு வரும். இப்படியும் நடக்கும். இந்த நாள் அப்படித்தான் நடக்கிறது உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, எத்தகைய முயற்சி செய்தால் நல்லதோ அந்த முயற்சியை இன்று நீங்கள் மேற்கொண்டு எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பீர்கள். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, பணப்புழக்கம் மற்றும் மதிப்பு இந்த இரண்டும் நன்றாகவே கிடைக்கிறது உங்களுக்கு. இதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டும் வெல்ல முடியா ஒரு வித்தை. துலாம் ராசி அன்பர்களே, முற்றிலும் புதிய வடிவத்தில் ஒரு முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் என்று. அந்த முயற்சி வெற்றியை கொடுக்குமா? கொடுக்கும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி மதிப்பு உண்டு, மறுபாதி வீண் செலவீனங்கள் உங்கள் மீது சுமத்தப்படும். தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற் பகுதி விரயம், தேவையற்ற செலவீனங்கள். மறுபாதி எதிர்பாரா பண வரவுகள். நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு. மகர ராசி அன்பர்களே, நாளைய தினம் நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இன்றைய தினமே நீங்கள் செய்யும் ஒரு சில செயல்கள் உங்களுக்கு ஒரு நற்பெயரை, புகழை ஏற்படுத்தும். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட லாபம் கிடைக்கும். இதற்கு காரணமாக இருப்பது நீங்கள் காட்டும் திறமை மற்றும் ஒழுக்கம். இந்த இரண்டும் இன்று உங்களை உயர்த்தும். மீனராசி அன்பர்களே, கூடுதல் கவனம் தேவை. எப்போதுமே சாதாரணமாக எளிதாக நீங்கள் செய்யும் ஒரு வேலையை கூட இன்றைய தினம் சற்று கஷ்டப்பட்டு திணறி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகின்றது. கவனம். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.